ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரை சர்வீஸ் விட்டுருந்தோம் தாரை. ஸோ அதை வந்து இப்போ ரெடி பண்ணிட்டாங்களாம்மா. இப்போ வண்டி வாஷில் இருக்குது. 5:30 to 6 வந்து எடுத்துக்க சொன்னாங்க. இப்போ டைம் என்ன 5:30 ஆக போகுது. நம்ம இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். ஒரு 30 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாமே டிராஃபிக்கில். ஸோ அதுதான் இப்போயே கிளம்பிட்டோம். நானும் அப்போ தான் போகிறோம், ஆரம்பில் போகிறோம். போயிட்டு பில்லுலாம் உங்களுக்கு என்ன ஏதுன்னு காட்டி பேசுகிறேன் நான். முதல்ல நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். ஆரம்பிச்சில் வேறு ஃப்ரண்ட்டு ஃபோர்க் சீல் போயிட்டு ஆயிலெலாம் லீக் ஆகிட்டுருக்கு. அதை வேறு ரெடி பண்ண எடுத்து பார்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா வியூ சரி இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் அப்பா இங்கே போயிட்டுருக்காரு, வரட்டும். நம்ம இவ்வளோ ஆங்கிள்லாம் செட் பண்ணிக்கலாம். கண்டாயிடுச்சு. ஆங்கிள் கரெக்டாக இருக்கு. அன்றைக்கி நம்ம வச்சது தான் அப்படியே கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் கொஞ்ச தூரம் போவோம். அதுக்கப்புறம் திருப்பி நான் கட் பண்ணிடுறேன். ஒரு ஷோரூம் கிட்ட போய் கண்டிப்பாக பண்ணலாம், பேசலாம். சார்ஜ் இருக்கு. லாக் பண்ணல. ஓகே ஓகே. ஸோ கைஸ் ஒரு வழியாக கிளம்பிட்டோம். மைக்கு நான் மாட்டல, இன்டர்னலாகவே ரெக்கார்ட் ஆகிற ஆடியோ தான் உங்களுக்கு. ஸோ பைக்கை ஸ்பீடாக ஓட்டினா உங்களுக்கு ஒன்றும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிடுறேன். இப்போ ரஃப் எஸ்டிமேட் படி நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, 13K அண்ட் ஆட் வரும்ன்ற மாதிரி. அது இப்போ ஃபைனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஆப்லேயே அப்டேட் வந்துருச்சு. பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 சம்திங் வந்தது. அது கூட அந்த ஜிஎஸ்டி போட்டு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11,800 சம்திங் நினைக்கிறேன். 854. ஆமாம், 11,854 பில் வந்துருக்கு. அதை பே பண்ணி எடுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ முன்னாடி ஃப்ரீ சர்வீஸ்னால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மஹிந்திராவில் 3 ஃப்ரீ சர்வீசஸ், இதே சில பிரான்ச்சில் 5 ஃப்ரீ சர்வீசஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது நம்ம இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி அது இதுன்ற மாதிரி போட்ட மாதிரி பேக்கேஜ் வரும் போல். நம்ம அதெல்லாம் எடுக்கல எதுவுமே. நம்ம ஸ்டாண்டர்டாக வண்டி அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ 3 ஃப்ரீ சர்வீசஸ், அதுக்கப்புறம் வர எல்லாமே பெய்டு தான். ஸோ நம்மளுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட்டு பெய்டு சர்வீஸ் மாதிரி, அதாவது 4th சர்வீஸு. நம்ம இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு ஃபர்தராக வந்து நம்ம ஷோரூம்லேயே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வெளியே எங்கேயாவது கராஜில் கொடுத்து இனிமேல் சர்வீஸ் பண்ணிக்கலாமான்றதெல்லாம் நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கழித்து பார்த்துக்கலாம். அதான் இப்போது நம்ம பார்த்திங்கன்னா தாவங்கரை தான் போகிறோம். அதே ரூட்டு தான் நம்ம போனால், அதே ரூட்டில் தான் போக போகிறோம். வடபெரும்பாக்கம்குள்ளே போய் டுவர்ட்ஸ் ரெட்டிஸோடு போய் அந்த நம்ம அம்மாவோட ஃப்ரெண்டு வீடு வழியாக உள்ளே பூந்து போக போனோம். தாவாங்கரையில் இருக்கிற ஷோரூமுக்கு 6 கிலோ வர சொல்லியிருக்காங்க. 5:30 தான் ஆகுது. நம்ம போயிடலாம், பைக்கில் தானே போகிறோம். டைம் அதுனா 5:30 கிட்ட ஆகுது. ஆரஞ்சு ஃபியூல் நல்லாவே இருக்குது, போதும் தாராளமாக இருக்குது. இப்போ நம்ம சொன்ன அந்த சீட்டு கம்ப்ளைண்ட்டும் பிரேக் பேடும் செக் பண்ணாங்களா அப்படின்றது நம்ம போய் விசாரிக்கணும். ஏன்னா பிரேக் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் மோசமான இல்லை, நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் 30,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. அவங்களே வந்து 25 to 30 வந்து காலி இடம்னு சொன்னாங்க. நம்மளுக்கு கரெக்டாக 30 தாண்டிச்சு. நம்ம ரொம்ப ரஃப் யூஸ் பண்ண மாட்டோம்ல, அதனால் மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது லைஃபு. பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்கிறாங்கன்ட்டு. அண்டு நம்ம இந்த சீட்டு சொல்லியிருந்தோம் ஒரு மாதிரி. இந்த மாதிரி ரோடெல்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக பள்ளமாக இருக்குது. இந்த பள்ளமான ரோட்டில் ஓட்டும் போது அது ஒரு மாதிரி சவுண்டு வரும், கிரிக்கிங் சவுண்டு வரும் ரொம்ப ஜாஸ்தியாக. ஆனால் நார்மலாக நம்ம வண்டி நின்றுட்டு இருக்கும் போதோ இல்லை நார்மல் ரோட்டில் போகும்போது நம்மளே ஆட்டி பார்த்தோட அந்த சவுண்ட் வராது, ஆடாது சீட்டு. இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் மட்டும் தான் இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்டு அது இதுன்னு வரும். அதை அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு பார்ப்போம் நம்ம போய்ட்டு. ஆனால் இது வரைக்கும் ஒரு சர்வீஸ் விட்டு எடுக்கும்போது வண்டி வந்து நல்லாவே ஸ்மூத் ஆகிடுது. ஸோ இப்போயும் அப்படி தான் இருக்கும்னு நம்புவோம், பார்ப்போம். ஸோ கைஸ் வந்து ஒரு ரெகுலர் ரோடு தான். நான் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு நம்ம வடபெரும்பாக்கம் நுழையும் போது நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம டுவர்ட்ஸ் வடபெரும்பாக்கம் போகிற ரோட்டில் வந்தாச்சு. இந்த சிக்னலில் நிறைய ஸ்டண்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணலை.
இப்போ நம்ம இப்படியே உள்ளே போய் ஒன்று வெஜிடேரியன் வில்லேஜ் வழியாக போகலாம், இல்லைன்னா நம்ம எப்போயும் புது பிரிட்ஜ் வழியாக போகலாம். எதில் பங்க்ஷன் போகலாம்? ஆ ஆமாம், சரி, ஓகே ஓகே. அப்போ நம்ம வசந்தனா வீட்டை தாண்டி அங்கே போய் தான் போக போகிறோம். இந்த ரோடும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அங்கே நம்ம வசந்தனா இந்த வீடு மோசமாக இருக்கும்னு சொல்லி எப்பவுமே சொல்லுவோம்ல, அங்கே ஒரு பாதி வீட்டுக்கு மேலே போட்டாங்க ரோடு. ஸோ அதனால் நல்லாயிருக்கு. இந்த இடத்தையும் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சாமி கொஞ்சம் நேரமாகவே ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காப்புல. நான் அவ்வளோ அவசரம் தரல. ஆனால் இடம் பயங்கரமாக டெவலப் ஆக போகுது. ஏற்கனவே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ரோடெல்லாம் போட்டாங்கன்னா இன்னும் நல்லா பயங்கரமாக டெவலப் ஆகும். சரி, நம்ம இப்படி போக போகிறது இல்லை, நேராக போய் தான் போக போகிறோம். ஸோ நாங்கள் போய் திருப்பி கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து தான் புதுசாக ரோடு போட்டிருக்காங்க, நல்லாவே போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பள்ளமாக மட்டும் தான் இருக்கும். இந்த பிட்லாம் நல்லா போட்டிருக்காங்க. நல்லா சூப்பராகவே போட்டிருக்காங்க. இன்னும் போட்டுட்ருக்காங்க ரோடெல்லாம். நைட்டு போடுவாங்க போல். சைடில் பாருங்கள், புது ஃப்ரெஷ் ரோடு, நல்லாவே இருக்குது ரோடு போகிறதுக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வரும்போது வண்டி டேமேஜ் ஆகுமோ பார்த்து ஓட்டுற மாதிரி இருக்கும். உன்னைக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. முதல்லலாம் இங்கே தான் டெய்லி சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் காலேஜ் முடிச்சு டெய்லி வந்துடுவேன். இப்போது அப்படியே லைஃப் எங்கேயோ போயிடுச்சு. இதெல்லாம் பழைய ரோடு, அது வரைக்கும் புது ரோடு இருக்குது. இதெல்லாம் பழைய ரோடு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆமி ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி கோளாறாக ஓட்டிகிட்டு இருக்காரு. அந்த ஆம்னி பாருங்க எப்படி ஓட்டுவாரு. அந்த ஆம்னி பாருங்க. ஆம்னி போட்டு பதற விட்டுட்டு இருக்காரு அவரு. ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம நெருங்கி வந்தாச்சு. இந்த ரைட் எடுத்து ஒரே ஸ்ட்ரெயிட் போயிட்டோம்னா நம்ம அந்த இதை தெரிஞ்சிடும். போயிட்டான் தானே சூர்யா. ஆனால் அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்காது. இப்போ யாரோ கை காட்டுறாங்க போல, அப்படி கை காட்டியிருப்பான். இல்லையே மூஞ்சி தெரியாது. அவன் யோசிச்சிருப்பான், யாரா அது நமக்கு கை காட்டு போகிறாங்க. வண்டியும் பார்த்துருக்க மாட்டான் ஒழுங்கா அவன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் நெருங்கி வந்தாச்சு. ஸோ அழகாக சன்செட் ஆகிட்டு இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி 15 மினிட்ஸ் கூட வந்துட்டோம். நம்ம இத்தனைக்கு நான் ரொம்ப ஆவரேஜ் ஸ்பீடில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கிய ஓட்டில் ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் ஸ்பீடில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம லெஃப்ட்டு திரும்பின உடனே நம்மளுக்கு மஹிந்திரா ஷோரூம் வந்துடும், ப்ளஸ் சர்வீஸ் சென்டர். இந்த ஹோண்டா சிட்டிலாம் பாருங்கள் எவ்வளோ கண்டமாக தூக்கி போட்டுக்கிறேன். நான் வந்து சன்செட் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இவருன்னா ரொம்ப பொறுமையாக திருப்பிட்டு இருக்காரு அங்கேருந்து. இவருக்கு பாருங்க, இதுதான் மஹிந்திரா ஷோரூம். இந்த டேங்க் இருக்கிறதுக்கு முன்னாடி தான் அடையாளம்.
செக்யூரிட்டி இருக்காரு பாருங்க, இதான் மஹிந்திரா ஷோரூமு. நம்ம வண்டி ரெடி ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க, எங்கே நிற்கிதுன்னு தெரில, பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே விட்றேன் நான், உள்ளே போட்டு டோர்க்கே. ஷோரூம் வந்தாச்சு. நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். வண்டி இங்கே நிற்கிதா அங்கே நிற்கிதான்னு தெரில, பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். வண்டி வந்து வாஷிங் முடிஞ்சு நிற்கிறாப்புல. சர்வீஸ் முடிஞ்சு வாட்டர் வாஷ் பண்ணி பாலிஷ் போட்டு இருக்கு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தார் வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு ஓடி பார்க்க போகிறோம். ஏசிலாம் ஆன்ல இருக்கு. அப்படியே ஓடி பாப்போம் எப்படி இருக்குன்னு. நான் கேட் பாஸ் கொடுத்தாச்சுல? ஓகே ஓகே. மெயின்லே வந்துரு. நீங்களே கொடுத்துருங்க. Bye. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் முடிச்சுட்டு எடுத்தாச்சு வண்டியை. 30,032 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. இப்போது வண்டி செம்மையாக ஸ்மூத்தாக இருக்குது இப்போதைக்கு. ஆனால் நம்ம இன்னும் பெருசாக ஓட்ட தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் வண்டி. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:23 ஆகுது. நம்ம வண்டியை திருப்பி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்பா அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வருவார். இங்கே கிளாஸ் எல்லாம் சரியாக துடைக்கல போல். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, துடைச்சிக்கலாம். ஏன்னா அந்த பாலிஷ் மாதிரி தெளிப்பாங்க, அது தெளிச்ச சரியாக துடைக்கல போல். நம்ம என்ன பண்ணலாம், பைபாஸில் அடிச்சிடலாம். ஏன்னா ஊருக்குள்ளே போகிறத விட பைபாஸ் ஏரியா அடிச்சோன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, அவன் பாட்டி ஏறி போயிட்டு இருக்கிறான் லூசு நாய் மாதிரி. கிறுக்கு நாய்ங்கெல்லாம் இப்படி வண்டி ஓட்டினா அப்படிதான் இருக்கும். நம்ம அங்கேயே போய் ஏறிக்கலாம். இங்கே ஏற விட மாட்டாங்க அப்படி பார்த்தாலும். முன்னாடி போய் ஏறிக்கலாம். ஸோ அதான் நைஸ். இப்போ நம்ம வண்டியெல்லாம் பக்காவாக சர்வீஸ் முடிச்சு எடுத்தாச்சு, பேமெண்ட்டும் பண்ணியாச்சு. என்னென்ன கன்சூமபிள்ஸ்ன்ற நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். நான் அது வெப்சைட்டில் ஆப்லேயும் இருக்குது, அப்புறம் அந்த வெப்சைட் லிங்க்கும் அனுப்புனாங்க. ஸோ அந்த வெப்சைட் லிங்க்லேருந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் நான். அது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன் சைடில். நீங்கள் பார்ப்பீங்க. இது அப்பா கிளம்பிட்டு இருப்பாருங்க நம்ம R15. அப்பா அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரமா வருவார். நம்ம டேரெக்டாக இப்போது வீட்டுக்கு தான் போக போகிறோம். பைபாஸ் வழியாக போயிடலாம். நம்ம பார்ப்போம் எப்படின்னு. ஒன்று லெஃப்ட்டு போய் போவோம், இல்லைனா ஸ்ட்ரைட்டு கழிச்சிட்டா ஒரே அடி அடிச்சுட்டு போயிடலாம்.
ஏன்னா வண்டியும் கொஞ்சம் இன்ஜின் வந்து ரிலாக்ஸாக ஓட விடணும். ஏன்னா இப்போ போனால் ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்கும். இது ஊருக்குள்ளே போனால் பிரேக் அடித்து வச்சு ஏற மாதிரி இருக்கும். மேலே ஏறிட்டோன்னா மாதவரம் ரவுண்டானா அப்படியே லெஃப்ட்டு நம்ம பைபாஸ் ஏறி பறக்கலாம். எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். அந்த சீட்டு எப்படி உதறதா இல்லையன்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் எப்படின்னு. ஸோ இப்போ வரைக்கும் வண்டி நல்லா குவைட்டாக தான் கழிச்சிருக்கு, ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன் சீட் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் இறக்கணுமா என்னன்னு தெரில, ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஒருவேளை சீட்டை ரொம்ப நிமித்தி வச்சுட்டேனாலும் தெரில. இது வரணுமோ டான்ஸ் அடிக்கிட்டே போகிறாரு பொறுமையாக. நல்லா ஸ்மூத்தாகவே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா எப்பயுமே நம்ம பாட்டு போட்டு ஓட்டுறதுல வண்டி கொஞ்சம் அமைதியாக நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இவர் வேற ஏன் இப்படி போயிட்டு இருக்காருன்னு தெரில. இந்த அப்பா முன்னாடி போயிட்டு இருக்காரு நம்ம ஆர்என்ஃபீல்ட்ல. நம்ம இன்னும் இந்த இடத்த விட்டு வெளியே போனால் தான் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும். பிரேக் என்னமோ லைட்டாக ஸ்பாஞ்சி ஃபீலிங்காக இருக்குது. மேபி அது பிடிக்க செட் ஆகுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கல் ஒரு மாதிரி ப்ரெஸ் ஆகுது. இந்த வரோம் எப்படி வராங்க போகிறோம். ஓகே, மேலே ஏறி போயிடலாமா, வாய்ப்பு இருக்கா? இல்லைனா அங்கே போய் தான் ஏறணும் கைஸ். இதுதான் வந்து புழல் சென்ட்ரல் ஜெயில் ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போது புழல் ஜெயிலு பாருங்கள், பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம வண்டியோட கலருக்கே நிறைய பேருடைய பார்த்துட்டே போவாங்க கைஸ். நம்ம வண்டி அட்ராக்ட் பண்ணோம் எல்லாரையும். இன்னமும் வண்டி வாங்கி 3 வருஷம் ஆக போகுது. இன்னமும் செம்மையான ஒரு ஹெட் டர்னராக தான் இருக்குது. நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஸ்மூதனான மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸ்மூத்தான மாதிரி, நாட் ஷார். இன்னும் இழுத்து அடித்து பார்த்தா தான் தெரியும் வண்டி எப்படி போகுது என்ன இதுன்னு. உங்களுக்கு வாய்ஸ் நல்லா கேப்சர் ஆகுதான் தெரியல. நான் இவ்வளோ கொஞ்சம் ரோடை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு சவுண்டாக பேசலை, கொஞ்சம் சைலண்டாக தான் பேசியிருப்பேன். அதுக்கலாம் ஆட்டோக்கார் விளையாடிக்கிட்டு இருக்கார் ரோட்டில் வந்து. இந்த மாதிரி தான் வந்து கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும் ஆட்டோக்காரங்க. அவ்வளோ ரோடு இருக்குது, வேணுன்னே வந்து நம்மளை அணைச்சிட்டு போவாங்க. அவ்வளோதானே, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம மாதவர் ரவுண்டான வந்துடும். நம்ம சர்வீஸ் உள்ள போய் பார்ப்போமே. நம்ம இந்த ரோட்டிலலாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது, அப்படி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம பைபாஸ் ரவுண்டான திரும்பிட்டு ஓரமனை நம்ம ஃபோன்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. இன்னும் லைட்டாக சவுண்ட் வர மாதிரி இருக்கே சீட்டு, அது மட்டும் என்னன்னு தெரியல. இந்த ஜங்ஷன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும் கைஸ். நான் பட்டால்பேட்டையில் நேராக உள்ளே வந்துடுவாங்க. பாருங்க, சொன்னால நான் இப்படிதான் திடீர்னு உள்ளே ஓடி வருவாங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சுதான் கூட தெரில, ஒரு பையன் உள்ள ஓடி போனான். இப்போ இந்த பாருங்க, எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தான் ஓட்டுறது. நல்லா போகுது வண்டி, ஸ்மூத்தாக கிராஜுவலாக ஏறுது. ஆக்சிலேட்டர் பொறுமையாக கொடுத்தா நல்லா கிராஜுவலாக ஏறுது.
சூப்பர் கைஸ், வண்டி நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அலைன்மெண்ட் செக் பண்ணுறது. ஏன்னா இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்க வண்டி, அலைன்மெண்ட் செக் பண்ண சொல்லி ஷோரூம்லேயே சஜஸ்ட் பண்ணி விட்டாங்க. போயிட்டு பார்க்கணும். அலைன்மெண்ட் மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக ஓட்டிக்கலாம். அடுத்து 10,000 கிலோமீட்டருக்கு ஜம்முன்னு ஓட்டிக்கலாம். ஏசி கூலிங் சூப்பராக இருக்குது. எப்பயும் நம்ம வண்டியில் சூப்பராக தான் இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ளோ ஸ்டெடியாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ஏசி ஃபில்டர் எல்லாம் மாற்றிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி தோணுதா என்னன்னு தெரில. பட் ஸ்டில் நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு, ஃபீலும் நல்லாயிருக்கு. நம்மளுக்கு இந்த சீட்டில் மட்டும் அந்த ஸ்குவீக்கிங் நாய்ஸ் வந்து அரெஸ்ட் ஆன மாதிரி தெரியவில்லை. ஏன்னா சின்ன சின்ன படத்தில் லைட்டாக ஸ்குவீக்கிங் சவுண்ட் வந்துச்சு. நம்ம ரோடு போவோம்ல, பக்காவாக தெரிஞ்சிடும். சரி கேஸ், அந்த டிராஃபிக்கில் தாண்டிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட போகும்போது அந்த ஆஃப் ரோட் டெஸ்ட் ரோட்டில் நான் திருப்பி செக் பண்ணி பார்க்குறேன். அங்கே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிற ரோடு வந்தாச்சு. இந்த ஆஃப் ரோடு டெஸ்டிங் பேட்ச் ரோடு இங்கே தான் ஆரம்பிக்குது. பார்ப்போம் எப்படி வண்டி பர்ஃபார்ம் பண்ணுது அண்ட் நம்ம சீட்டு நாய்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:38 ஆகுது. அங்கே கொஞ்சம் டிராஃபிக்கில் ஹெவி டிராஃபிக்கில் மாட்டியாச்சு. நின்று தான் வந்தது. அண்ட் இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க கைஸ். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது இந்த ஸ்பீட் பிரேக்கர் போட்டது நம்மளுக்கு தெரியாது. வந்து லைட்டாக ஒரு ஜம்ப் ஒன்று அடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த இடத்த தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்மளுக்கு ஆஃப் ரோடு பேட்ச் தான். ஃபுல்லாகவே ஆஃப் ரோட் டெஸ்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ரோடு உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரில, ஆனால் ஃபுல்லாக பள்ளம் தான். ஃபுல்லாக பேட்ச் ஒர்க் தான். ஃபுல்லாகவே பேட்ச் ஒர்க்கு தான். அதனால் வண்டி அங்கிட்டு இங்கிட்டு பைக்கிலலாம் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கார்லனா பெருசாக தெரிஞ்சிக்காது கைஸ், ஆனால் பைக்லலாம் வந்தீங்கன்னா கஷ்டம் தான். பைக்கோட ஸ்கூட்டர்லாம் பாவம், வண்டி அப்படியே அவங்களாவே மனசு கேட்காம உடச்சிக்கிற மாதிரி கிடக்கு தான். அது அவ்வளோ டேமேஜ் ஆகும் வண்டிங்கெல்லாம். ஸ்கூட்டர்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக ஸ்லோவாக போயிருந்தது. ஏன்னா சென்டரில் தான் பெரிய பெரிய பேச்சஸ் போட்டு வச்சுருப்பாங்க. தூக்கி போடும். லைட்டை போட்டுருவோம். பிக்கப்லாம் நல்லா இருக்கு கேஸ். பரவாயில்லையே, சீட்டில் ரேட்லிங் நாய்ஸ் போயிடுச்சு பாருங்கள். இப்போ குதிக்கிறதும் இல்லை, சவுண்டும் இல்லை பெருசாக. அவ்வளோதான் கைஸ், இது போதும் கைஸ். இனிமேல் கொஞ்சம் நிம்மதியாக ஓட்டிக்கலாம். நல்லாவே இருக்குது வண்டி. இப்போது வீல் அலைன்மெண்ட் மட்டும் செக் பண்ணோம், மற்றபடி வண்டி பக்கா எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் டிராஃபிக்கில் வந்து கிளச்சும் செக் பண்ணி பார்த்தேன், சூப்பராக தான் இருக்குது. ஒன்றும் கோளாறு கொடுக்கல. ஏன்னா இதில் கிளச்சு வந்து சென்சார் தானே, ஏதாவது கோளாறு கொடுக்குதான்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை, நார்மலாக ஓடுது வண்டி. அண்ட் பிரேக் மட்டும் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி கிராபியாக இருந்துச்சு. இப்போ அதுவும் ஓரளவுக்கு, இப்போ அதுவும் நல்லா ஃபீல் ஆகுது. இப்போது எதுக்கு இப்படி ஆண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. லாரிலாம் எடுத்து வந்துட்டு போனால் ஒன்று போயிடணும், இல்லைன்னா வழியாவது விடணும். போக மாட்டாம வழியாக விடாம பாருங்க, வண்டியவே அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போகிற அளவுக்கு பெரிய பெரிய பேச்சஸ்லாம் இருக்கும். நல்லா அமைதியாகிடுச்சு கேஸ் கேபின்னு. தெரியுங்க, நான் எப்பயும் பாட்டு போட்டு தானே ஓட்டுவேன். பாட்டு இல்லாமல் ஓட்டுறேன், அதுக்கே அவ்வளோ அமைதியாக இருக்கு வண்டி. அதிசயம் அப்படி இருக்கு. இதாங்க சின்ன ரவுண்டானா. இங்கேருந்து ரைட்டு போனால் மாதவரம், நம்ம நேராக போயிட்டு மஞ்சம்பாக்கம் வழியாக அங்கே போய் இறங்கி போகிறோம். இங்கே அந்த முனை வரைக்கும் தான் ஆஃப் ரோட் பேட்ச். அப்புறம் நம்ம வீட்டுக்கிட்ட போனால் ஆஃப் ரோட் பேட்ச் இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு. இது ட்ரெய்லர் லாரி மாதிரி போகுது. லெஃப்ட் ஏறிக்கலாமோ? அவசரப்பட்டு ரைட்டில் ஏற்றணும். ஓ பாருங்க, லூசு பையன் மாதிரி உள்ளே போயிட்டுக்கிறான் அவன். எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு போகிறது தான். யாருக்கும் இந்த சேஃப்டின்ற ஆஸ்பெக்ட் மேலே பெருசாக ஈடுபாடு இல்லை போல். இவரெல்லாம் பாருங்க, யூகேலேருந்து ட்ராவலிங் பண்ணிட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன். யூகே டிஸ்டன்ஸ் வந்து உத்தரகாந்து, லண்டன் கிடையாது. அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டு இங்கே சுற்றுறாரா இல்லை ட்ராவலிங்காண்டி வந்திருக்காரான்னு தெரில. ஆனால் இந்த ரோடெல்லாம் பார்த்துட்டு ஆனால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார் ரொம்ப. வேற மாதிரி இல்லை. R15 போடா. பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
பகலில் காமிச்சு தான் இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க கொடுக்க லேட் ஆயிடுச்சு. அண்ட் அங்கேருந்து நம்ம கிளம்புறது லேட் ஆயிடுச்சு. ஏன்னா வாட்டர் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வண்டியை தொடச்சி அதெல்லாம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் சொல்லி அவனுங்க அந்த சர்வீஸ் பில்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ரெக்கார்டிங் பாதில் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் எனக்கு என்னமோ ஓவர் ப்ரைஸ்ன்ற மாதிரி தான் இருக்குது லேபர் காஸ்ட்லாம். ஏன்னா ஸ்பேர்ஸோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 5,000 சம்திங் தான். லேபர் காஸ்ட் 6,000 சம்திங். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இனிமேல் வெளியே கராஜில் கொடுக்குறது தான் எனக்கு தெரிஞ்சு ஃபீஸபிளான ஆப்ஷன் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். அப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலான்ற நெக்ஸ்ட் சர்வீஸ்லாம் பார்த்துக்கலாம். இப்போ 30,000 வந்துருக்கு. 40,000 தான் நம்ம திருப்பி அதை பற்றி யோசிக்கணும். மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து வெளியே கராஜ் மாதிரி ஏதாவது பார்க்க ட்ரை பண்ணணும். ஏன்னா சர்வீஸ் காஸ்ட்டில் வந்து லேபரே வந்து மோர் தென் ஹாஃப், என்ன சொல்கிறது, 100% அப்படியே பார்ட்ஸோட காஸ்ட் வந்து ரெப்ளிகேட் ஆனால் கூட ஏதோ 5,000 கூட ஓகே. 5,000 ரூபாய்க்கு 6,000 ரூபான்றதுலாம் எப்படின்னு தெரில. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. பார்த்துக்கலாம். இதில் ஜிஎஸ்டி வர அதுக்கும் மேலே. சரி, ஓகே கேஸ், பார்க்கலாம். ஸோ இதாங்க இப்போதைக்கு இந்த வச்சுக்கலாம், நம்ம ரெவ்யூன்னு வச்சுக்கலாம். இதோட நான் முடிச்சுக்கிறேன். வண்டி வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி தான். நம்மளுக்கு விட்ட கண்டிஷனுக்கும் இப்போக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. வண்டி இன்னும் ஸ்மூத் ஆகிடுச்சு. அந்த நம்ம சொன்ன கம்ப்ளைண்ட்டாக அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாமே பக்கா. இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் கைஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வளர்கிறதுக்கு சாரி. எல்லாருக்கும் பை பாய்.